சமீபத்தில் இந்த படம் தான் ஊர் மக்கள் மத்தியில் எல்லார் இடத்துலையும் பேசும் பொருளாக இருந்துகிட்டு இருக்கு. ஆரம்பத்தில் தூக்கி கொண்டாடினவங்க கூட பார்த்தீங்கன்னா இப்போ போட்டு அடி அடின்னு அடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க அந்த படக்குழுவை. அதுக்கு அந்த படக்குழு என்னலாம் அப்படி சொல்லியிருக்கு அப்படின்றத நம்ம இதில் தெளிவாக பார்த்துருவோம். வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் மக்களே. உமாபதி ராமையா அவருடைய இயக்கத்தில் தர்புகா சிவா அவருடைய இசையில் பார்த்தீங்கன்னா நட்டி நடராஜன் அவர்கள் முக்கிய கதாபாத்திரத்திலையும், தம்பி ராமையா அவர்களும், MS பாஸ்கர் அவர்களும், ஆடுகளம் நரேன் அவர்களும், அப்புறம் ஜான் விஜய் அவர்கள், யாஷிகா ஆனந்த், சாந்தினி தமிழரசன் இவங்க எல்லாரும் கலந்து நடித்த ஒரு படம் தான் பார்த்தீங்கன்னா TN 2026. இப்போ இந்த படத்தோடைய விமர்சனம் ட்ரெய்லர் சமீபத்தில் ரிலீஸ் ஆயிருந்துச்சு. அந்த ட்ரெய்லரை பார்த்துட்டு ஆரம்ப கட்டத்தில் எல்லாருமே தூக்கி வச்சு கொண்டாடிட்டு இருந்தாங்க. முக்கியமாக சொல்லணும் அப்படின்னா நம்ம டிவிகேவுடைய ரசிகர்கள், தொண்டர்கள் அப்படி எல்லாருமே விஜய் அண்ணா பற்றின கதை பயங்கரமாக வந்திருக்கு அப்படின்னு சொல்லி எடுத்து பயங்கரமாக பேசிக்கிட்டு இருந்தாங்க. ஆனால் அது காலப்போக்கில் என்ன ஆச்சு அப்படின்னா இவர் விஜயை டீஃப்ரேம் பண்ணுறாங்க, பயங்கரமாக கலாய்க்கிறாங்க, அவர் நெகட்டிவ் ஷேடில் காட்டுறாங்க, அவர் முழுக்க ட்ரோல் பண்ற ஒரு மெட்டீரியலா பண்ணிருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஒரு பக்கம் எல்லா நியூஸ் சேனலும் இப்போ ட்ரோல் மெட்டீரியலா மாறிடுச்சு. அந்த மாதிரியான சூழல் போயிட்டு இருக்கு. ஆனா இதுக்கு மத்தியில் இவங்க எல்லாரும் இப்படி பண்றது பெரும் வருத்தம் அளிக்கக்கூடிய ஒண்ணா இருக்கு. ஏன்னா தம்பி ராமையா புஷி ஆனந்தோடைய லுக்லயும், விஜய் அவர்களுடைய லுக்ல பாத்தீங்கன்னா நட்டி நடராஜன், MS பாஸ்கர் பாத்தீங்கன்னா செங்கோட்டையன், இப்படி தொடர்ந்து எல்லாரும், அதுலயும் கிங்ஸ்லி அவர்கள் பாத்தீங்கன்னா எங்க அண்ணா சீமான் மாதிரியான ஒரு லுக்ல இருக்கிறது பல பேர்கிட்ட பெரும் வரவேற்பை எதிர்பார்த்துச்சு. இது பக்கா ட்ரோல் மெட்டீரியல்டா அப்படின்ற மாதிரியான ஒரு லுக்கை ஒரு ஃப்ரேம் இந்த இடத்துல பேசப்பட்டுச்சு. ஆனா அப்படிப்பட்ட ஃப்ரேம் தானா அப்படின்னு கேட்டீங்கன்னா விஜய் அந்த மாதிரி காட்டணும்ன்ற எங்களுக்கு எந்த ஒரு நோக்கமும் கிடையாது. அப்படிப்பட்ட நோக்கத்தை இந்த படம் எடுக்கப்படல அப்படின்றத இயக்குனர் அவர்கள் பாத்தீங்கன்னா சமீபத்தில் நடந்த அந்த பிரஸ் மீட்ல அவர் சொல்லியிருந்தாரு. இந்த பிரஸ் மீட்ல பார்த்து எல்லாருமே பேசியிருந்தாங்க, விஜய் அவர்கள் அப்படி காட்டணும்ன்ற எந்த ஒரு நோக்கமும் எங்களுக்கு கிடையாது அப்படின்றத ரொம்ப தெளிவா சொல்லிட்டாரு. விஜய் அவர்கள் பாத்தீங்கன்னா பெரிய சிங்கம் மாதிரி, அவரை நான் பக்கத்துல இருந்து பார்த்திருக்கேன், அப்படி காட்டணும்ன்ற எந்த ஒரு அவசியமும் கிடையாது. எங்களுக்கு முழு நோக்கம் only one reason, இந்த படத்தோடைய எங்களுடைய முழு நோக்கம் என்னவா இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆரம்ப ஃபர்ஸ்ட் ஃப்ரேம்ல இருந்து எண்ட் ஃப்ரேம் வரைக்கும் பார்த்தீங்கன்னா மக்கள் எல்லாரும் சிரிச்சுக்கிட்டே இருக்கணும், ஒன்லி என்டர்டெயின்மெண்ட், இந்த நோக்கில் மட்டும்தான் இந்த படத்தை நாங்கள் எடுத்திருக்கோம் அப்படின்ற ஒரு பெரிய தெளிவோட அவர் இந்த படத்தோடைய டைரக்டர் இதை பற்றி தெளிவாக சொல்லிட்டாரு. அது மட்டும் இல்லாமல் இந்த கதையை நாங்கள் முன்னாடியே எழுதியாச்சு, சில வருடங்களுக்கு முன்னாடியே எழுதியாச்சு, அது எடுத்து வர்றதுக்கு எவ்வளோ லேட் ஆகும் அப்படின்றது உங்கள் எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயம் தான். அப்படிப்பட்ட இந்த தெரிஞ்ச விஷயத்தை நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா சமீபத்தில் நடந்ததெல்லாம் எப்படி அதில் உள்ளே கொண்டு வர முடியும்? அப்படி நடக்கிறதுக்கான வாய்ப்பு இல்லை. எப்பயோ எழுதுன ஒரு கதை அது இப்போதைக்கு மேட்ச் ஆகுதுன்னா அதுக்கு நாங்கள் ஒன்றும் பண்ண முடியாது. அதனால நீங்கள் இதை இப்படி எடுத்துகிட்டு போய் வேற ஒரு ஃப்ரேமுக்கு மாற்ற பார்க்காதீங்க, படத்தை தடுத்து நிறுத்துறதுக்கான வேலைகளை பார்க்காதீங்க அப்படின்னு சொல்லியும் இதில் பேசியிருக்காங்க. இவங்களுடைய முழு நோக்கம் என்டர்டெயின்மெண்ட் மட்டும்தான். விஜயோட லுக்கில் வராங்களே கலாய்க்கிறீங்க தானே அப்படின்னு பல பேர் கேட்ட கேள்விக்கு அவர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, விஜயோட லுக்கு வெறும் ஒரு போர்ஷன் தான், இன்னும் 10 லுக்கு பார்த்தீங்கன்னா இதில் இருக்கு. அந்த 10 லுக்கு வச்சு தான் நீங்கள் படத்தையே பார்க்க போறீங்க, நீங்க ஒரு போர்ஷன் வச்சு பார்க்குறீங்க அப்படின்ற மாதிரி சொல்லியாச்சு. அந்த 10 லுக் அப்படின்றதுக்கான ஒரு சின்ன எக்ஸாம்பிள் அந்த ட்ரெய்லர்லேயே கூட வச்சிருப்பாரு. ஏன்னா எடுத்த உடனே ஒரு பெரிய கட் அவுட் இருக்கும் இல்லையா, ரஜினி அவர்கள் போட்டிருக்கக்கூடிய கெட்டப்பா இருக்கும். அந்த லாஸ்ட்ல அந்த கோகசீனில் அவர் அந்த குண்டுலாம் அப்படி அப்படி அழகா பிடிச்சி அப்படி தூக்கி போடுவார். யாரா அதெல்லாம் பண்ணீங்க, அப்படியே அங்கங்க குண்டுகள்லாம் மாட்டி வச்சிருப்பாரு. அப்ப இந்த மாதிரியான ஒரு லுக்ல இருக்கக்கூடிய ஒரு காஸ்டியூம் தான் பார்த்தீங்கன்னா நட்டி அவர்கள் போட்டிருப்பாரு. அந்த போஸ்டர் கட் அவுட்டுக்கு தான் பால் ஊத்துரு, பால் அபிஷேகம் பண்றது இதெல்லாமே அந்த இடத்துல இருந்திருக்கும். இப்ப இதை வச்சே நம்ம சொல்லலாம் இவங்க வெறும் இதை மட்டும் இல்லாம எல்லா லுக்கையும் கொடுத்துருக்கேன் அப்படின்றதுக்கான ஒரு எக்ஸாம்பிள் அந்த இடத்துல வச்சிருக்காருன்னு பார்க்கலாம். ஆனா ஃபுல் அண்ட் ஃபுல் என்டர்டெயின்மெண்ட் சொல்ற இடத்துல தான் நமக்கு கொஞ்சம் இடிக்குது. ஏன்னா ஃபைட் சீன்ஸும் சிலது வருது, அதுல சில ரெஃபரன்ஸ்லாம் வச்சிருக்காங்க. நம்ம முன்னாடியே வீடியோ போட்டிருக்கோம், அந்த வீடியோவும் நான் கொடுக்க சொல்றேன், போய் பாருங்க, லாஸ்ட்ல வரும், போய் பாருங்க. அப்ப அவர் அந்த இடத்துல ஃப்ரேம் பண்ணி வச்சிருக்கிறது என்னவா இருக்கு அப்படின்றதும் தெரியுது. அப்ப இவங்களை தாக்குறாரா இல்ல விஜயை தாக்குறாரா அப்படின்ற இந்த ரெண்டே பேருக்குள்ள தான் போட்டின்னு வாங்கல, அந்த ரெண்டு போட்டி இங்கேயும் இருக்குதா அப்படின்றது பெரிய கேள்விக்குறியா தான் இருக்கு. ஆனா முழுக்க என்டர்டைன்மெண்டா இருக்கும்,
படம் பார்த்துட்டு நீங்க எல்லாத்தையும் பேசுவீங்க அப்படின்னு சொன்னதுக்கு பெரிய உதாரணமா இந்த படம் இருக்குமா, அப்படிதான் அமையுமா, இல்ல பல்வேறு பட்டவங்களை வந்து கலாச்சிருக்குமா அப்படின்றத நம்ம வெயிட் பண்ணி படம் வர அன்னைக்கு தான் நம்ம பார்க்கணும். இதுக்கிடையில தம்பி ராமையா அவர்களும் வந்து என்ன பேசியிருக்காரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, இடையில ஆதவர்ஜுனா இதை பார்த்துட்டு படக்குழுவே வந்து வன்மையா கண்டிச்சிருக்கேன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாரு. என்ன அப்படின்னா, இது வந்து முழுக்க முழுக்க விஜய் அவர்களையும் நம்ம டிவிகேவையும் தான் முழுக்க கலாய்க்கிற மாதிரி இருக்கு. இப்படியான படங்கள் வரவே கூடாது. ஏன் பராசக்தி வரவிட்டீங்க அன்னைக்கு, இன்னைக்கு என்ன பண்றீங்க? இப்போ இந்த படத்தை வர விடுறீங்க, TN 2026 படத்தை வர விடுறீங்க, ஜனநாயகனை வர விடுறதுல உங்களுக்கு பெரிய சிக்கல் இருக்கு. இப்போ எங்களை பார்த்து பயந்துட்டீங்க, எங்களை டீஃப்ரேம் பண்றதுக்காகவே இந்த படத்தை எடுத்திருக்கீங்க அப்படின்னு சொல்லி இதை நாங்கள் வன்மையாக கண்டிக்கிறோம், இந்த படம் வரக்கூடாது அப்படின்னு சொல்லி ஆதவர்ஜுனா அவர்கள் பேசியிருந்தார். இப்படி பேசியிருந்ததை வந்து தம்பி ராமையா அவர் வந்து தெரியாம பேசிக்கிட்டு இருக்காரு. படத்தை முழுசா பார்த்ததுக்கு அப்புறம் ஏப்ரல் 10க்கு அப்புறம் நீங்களே சொல்லுவீங்க படம் எப்படி இருந்துச்சு அப்படின்றத. வெறும் ட்ரெய்லரை பார்த்துட்டு அதில் இருக்கிற ஒரு போர்ஷனை பார்த்துட்டு மட்டுமே நீங்க பேசாதீங்க, அது ஒரு போர்ஷன் மட்டும் தான் வருது அப்படின்றதையும் தம்பி ராமையா அவர்கள் தெளிவா போட்டு உடைச்சிட்டாரு. இந்த படத்தோட கதையாசிரியரா வந்து தம்பி ராமையா தான் வந்து இருக்காரு. இந்த கதைகள்லாம் பல வருஷத்துக்கு முன்னாடியே எழுதப்பட்டது, சில வருஷங்களுக்கு முன்னாடியே எழுதப்பட்டது அப்படின்றத தெளிவா போட்டு உடைச்சிருக்காரு தம்பி ராமையா அவர்கள். இப்ப இதுல இருந்து என்ன தெரியுதுன்னா, எது நடந்தாலும் அதுக்கு திமுக சதின்ற மாதிரி இந்த படத்துக்கு காரணமும் திமுக சதின்னு தான் ஆதவர்ஜுனா அவர்கள் சொல்லிட்டு இருக்காரு. சரி, இது ஒரு பக்கம் இருக்கட்டும், இவங்க எல்லாம் இது சொல்றது சொல்லிட்டு தான் இருப்பாங்க. அதுக்கப்புறம் MS பாஸ்கர் ஐயா அவர்கள் வந்து பேசுறாரு. அவர்கிட்ட தெளிவா கேட்கிறாங்க. என்ன கேட்கிறாங்க அப்படின்னா, ஐயா நடிகர்கள் அரசியல் வர்றது சரிதானா, நீங்க என்ன சொல்றீங்க அப்படின்னு கேட்டதுக்கு MS பாஸ்கர் போட்டு போலன்னு பொலந்துட்டார், பிரின்னு பிரிச்சிட்டாரு அப்படின்னா சொல்லலாம். என்ன சொன்னாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஏன் அரசியல்வாதியில இருக்கிறவங்க எல்லாம் நடிக்கிறதுக்கு வர்றது இல்லையா, அப்ப நடிகர்கள் அரசியல் வர்றதுல என்ன தப்பு அப்படின்ற மாதிரி தான் சொல்லியிருக்காரு. இவங்க பேசுறதே வந்து பெரிய கான்ட்ரவர்சியா மாறிக்கிட்டு இருக்கு. முதல்ல ஒரு ஆடியோ லான்ச்ல யாராவது ஒருத்தர் ஏதாச்சும் செயல்கள் பண்ணிடுவாங்க, அந்த பொண்ணுக்கு மேல ஒரு கேள்வி கேட்கறது, அந்த என்ன நீங்க போட்டிருக்கிறது வெயில் காலத்துக்கான ஆடை அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கிறது ஆகட்டும், மாலையை தூக்கி மாத்தி போடுறதா இருக்கட்டும், இல்ல மிஷ்கின் அவர்களுடைய பேச்சா இருக்கட்டும், இதுதான் வந்து பெரிய வைரலா பேசப்படும். இல்ல அந்த படத்தோட கதாநாயகர்கள் இவர்கள் பேசக்கூடிய அந்த சர்ச்சையான நக்கலான பதில்கள், இதுதான் வந்து பெருசா வைரல் ஆகும். ஆனா இங்க இவர் பேசுனது, ஏன் நடிகர்கள் அரசியலுக்கு வர்றதை நீங்க ஏத்துக்க மாட்டீங்களா, என்ன அரசியல்வாதிகள் நடிகத்துக்கு வரலையா அப்படின்னு கேட்ட அந்த கேள்விதான் வந்து பெரிய அளவுல சர்ச்சையா இன்னைக்கு போயிட்டு இருக்கு. நெட்டிசன்கள் எல்லாருமே சுத்தி பரப்பி விட்டுக்கிட்டு இருக்காங்க. இதுல நம்ம குறிப்பா யார் யாரு அப்படின்றத நம்ம வந்து செக் பண்ணி பார்த்துக்கணும். யார் யாரெல்லாம் அரசியல்ல இருந்து நடிக்கிறதுக்கு வந்தாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஐயா ஸ்டாலின் அவர்களே வந்து இப்போ முதல்வராக இருக்கக்கூடியவர் வந்து ஒரு படம் வந்து நடிச்சிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் ஒரு முழு நீள சீரியலே வந்து நடிச்சிருக்காரு. இது ரொம்ப தெளிவாக தெரிஞ்ச ஒரு விஷயம் தான். நம்ம ஏன் அவ்வளோ தூரம் போனோம், எல்லாரும் பெருசாக பேசப்படுற எம்ஜிஆர் அவர்கள், அவர் வந்து நடிகராக இருந்து அரசியலுக்கு வரல, அரசியலில் பயணிச்சுக்கிட்டு இருந்தார், அப்போ நடிக்க வந்தார். அது மட்டும் இல்லாமல் கலைஞர் அவர்களும் பார்த்தீங்கன்னா சினிமாவுள்ள இருந்து வந்தவர் அப்படின்றத நம்ம தெளிவாக எடுத்துக்கலாம். சினிமாவில் வசனங்கள் எழுதிட்டு இருந்தார், அது ரொம்ப தெளிவாக தெரிஞ்ச ஒன்று தான். இதில் நடிகர்களாக இருந்து அரசியலுக்கு வந்தவங்க யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பக்காவாக சொல்லணும் அப்படின்னா, ஏன்னா அதுக்கு முன்னாடி அவங்க அரசியலில் ஈடுபாடுகள் இல்லை, முழுக்க வந்து நடிப்பதில் தான் இருந்தாங்க. ஜெயலலிதா அம்மா அவர்கள், அவங்க தான் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் சினிமாவில் இருந்து அப்படியே அரசியலுக்கு வந்து குதிச்சவங்க வந்து பார்த்தீங்கன்னா நம்ம தெளிவாக சொல்ல ஜெயலலிதா அம்மா மட்டும்தான். எம்ஜிஆருடைய அழைப்பில் தான் அவங்க வந்ததாகவும் தெளிவாகவே சொல்லியிருப்பாங்க. அப்புறம் அரசியல் இருந்து வந்தவங்க ஸ்டாலின் ஐயாவை பார்த்தோம், எம்ஜிஆரை பார்த்தோம். அது மட்டும் இல்லாமல் இப்போ சமீபத்தில் பெருமளவு பேசப்பட்டுக்கிட்டு இருக்கக்கூடிய தமிழ்நாட்டுடைய அந்த ஒடுக்கப்பட்ட சமூகத்தின் ஒரு முக்கிய புள்ளியா இருக்கக்கூடிய, அவங்களுக்காக முக்கிய குரல் எழுப்பக்கூடியவர்களா இருக்கக்கூடிய ஐயா திருமாவளவன் அவர்களும் வந்து பாத்தீங்கன்னா ஒரு படத்துல வந்து நடிச்சிருக்காரு. அதுல சில காட்சிகள்ல வந்து போறது, போஸ்டர்லயே வந்து அவர் படம் தான் இருக்கும், கையில துப்பாக்கியோட இருப்பாரு. இப்ப அந்த போஸ்டரை நம்ம வந்து எடுத்து போடுறோம். இப்படி இவங்களும் வந்து நடிச்சிருக்காங்க. சமீபத்தில் மாவட்ட அளவில் இருக்கக்கூடிய தோழர் செல்வா அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா கம்யூனிஸ்ட் கட்சியில் இருக்காரு, மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட்ல, அவரும் வந்து பார்த்தீங்கன்னா சில படங்களில் வந்து நடிச்சிருக்காரு. இப்போ அவங்க அதுக்கேற்ற கதாபாத்திரங்களில் வந்து நடிச்சிருக்காங்க. அப்போ அரசியல்வாதிகளும் நடிகர்களாக இருக்காங்க, அரசியல்வாதிகளும் சினிமா பக்கம் வந்திருக்காங்க, நடிச்சிருக்காங்க. அப்போ இவங்க வர்றதுல என்ன பெரிய தப்பாகி போச்சு அப்படின்றதுல போட்டு கேட்டு விட்டாரு. ஆக மொத்தம் நீங்க இந்த படம் TN 2026 தங்க நட்சத்திரம் அப்படின்ற அந்த படத்தை பார்த்தீங்கன்னா தான் உங்களுக்கு முழுசா இந்த படத்தோட புரியும் அப்படின்றதையும் சொல்லிட்டு, அது மட்டும் இல்லாம அவர் ஒரு டயலாக் வேற சொல்லியிருப்பாரு, ஓம் சக்தி பராசக்தி ஆஞ்சரி அப்படின்னு சொல்லியிருப்பாரு. இந்த டயலாக் எங்க இருந்து வந்துச்சுன்னா விஜய் கிட்ட இருந்து எடுத்துன்னு சொல்லியிருப்பாங்க. ஆனா விஜயே எங்க இருந்து எடுத்தாரு அப்படின்னு சொல்லி நீங்க முன்னாடி போய் பார்த்தீங்கன்னா, டான் படத்துல வந்து பார்த்தீங்கன்னா ஒருத்தர் சொல்லியிருப்பாரு, காமெடி நடிகர் சொல்லியிருப்பாரு, ஓம் சக்தி பராசக்தி பூமி ஒரு தீய சக்தி அப்படின்னு சொல்லியிருப்பாரு. சிவகார்த்திகேயன் படத்துல, டான் படத்துல வந்திருக்கும்.
பூமி ஒரு தீய சக்தி. இப்ப அந்த டயலாக் எடுத்து இவர் விஜய் அவர்கள் பயன்படுத்தினாரு. அந்த டயலாக் எடுத்து இவர் என்ன பண்ணாரு, எம் எஸ் பாஸ்கர் இந்த படத்துல வந்து போட்டிருப்பாரு, ஓம் சக்தி பராசக்தி ஆஞ்சரி ஆன்றது கூட இன்னொரு இடத்துல எம் எஸ் பாஸ்கர் அவருக்கு வந்து வேற ஒரு சாமியார் வேஷம் போட்டிருப்பாரு. அதுல இருந்து சொல்லியிருப்பாரு என்னன்னா இந்தியா பாகிஸ்தான் அப்படின்ற படத்துல இருந்து அவர் அந்த டயலாக் சொல்லியிருப்பாரு. இப்ப இது ரெண்டுத்தையும் மிக்ஸ் பண்ணி போட்டிருக்காரு. இது ரொம்ப பரவலா பேசப்பட்டுச்சு. ஓம் சக்தி பராசக்தி சரியா. ஆனா அதே டயலாக் இப்ப இவர் என்ன பண்ணிருக்காருன்னா இந்த ஆடியோ லான்ச்லயும் வந்து பேசியிருப்பாரு. என்னன்னு பேசியிருப்பாருன்னா ஓம் சக்தி பராசக்தி TN 2026 வெற்றி அப்படின்னு சொல்லியிருப்பாரு. இந்த டயலாக் தான் இப்ப வந்து சமூக வலைதளங்கள்ல பெரும் வைரலாகி பேசப்பட்டுக்கிட்டு இருக்கு. இந்த படம் வர அன்னைக்கு நீங்க போய் பாப்பீங்களா? இந்த படம் விஜய் அவர்களை குறிப்பா தாக்கக்கூடிய படமா இருக்கா அப்படின்றத மறக்காம நீங்க கமெண்ட்ல சொல்லிட்டு போயிடுங்க. நன்றி, வணக்கம்.